نبي الله سيد البشر خاتم الأنبياء والمرسلين محمد رسول الله صلى الله عليه وسلم من تواضع لله رفعه الله أو كما قال عليه الصلاة والتسليم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான இந்த பூமான் நபியின் 15ஆம் ஆண்டு மீலாது தொடர் சொற்பொழிவின் 9ஆம் நாள் மஜ்லிஸை அழகுபடுத்தியிருக்கும் ஜாமியாவின் அழகுமிகு முதல்வர் அவர்களே, முன்னிலை வகித்திருக்கும் ஜாமியாவின் உஸ்தாதுமார்களே, சமூகம் தந்திருக்கும் இஸ்லாமிய பெரியோர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அன்பிற்கினிய சிறார்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் தொடக்கமாக இஸ்லாமிய காணிக்கையாம் சலாத்தினை தெரிவித்துக் கொள்வதோடு, சலாம் சொல்லப்பட்டால் அதற்கு பதில் சொல்வது வாஜிபு என்பதை பணியோடு ஞாபகப்படுத்திக் கொண்டவனாக என்னுடைய இன்றைய சிறப்புரைக்குள் நுழைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ் ரசூலுடைய அன்பின் அடிப்படையில் இங்கே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த அன்பை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொண்டு எந்த நோக்கத்திற்காக இங்கே நாம் வந்தோமோ, உறக்கத்தினுடைய நேரம், கலைப்பினுடைய நேரம், அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத்தை முன்வைத்து நாம் இங்கே வந்திருக்கிறோம் அல்லவா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பொருந்திக் கொண்டு நாளை கியாமத் நாளையில் நபிமார்களோடு, சுஹதாக்களோடு, சாலிஹீன்களோடு, குறிப்பாக நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டி அருள்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள், மத போதகர்கள், சமூக சீர்திருத்தவாதிகள் வந்தார்கள். அந்த தலைவர்கள் எல்லாம் பல்வேறு போதனைகளை, பல்வேறு செய்திகளை மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். எழுச்சி மிகு, வளர்ச்சி மிகுந்த, உணர்வுகளை தூண்டக்கூடிய பல்வேறு போதனைகளை அந்தந்த தலைவர்கள், சமூக சீர்திருத்தவாதிகள் எடுத்துரைத்தார்கள். அதேபோல் பல தலைவர்கள், பல மன்னர்கள் மண்ணை அவர்கள் கைப்பற்றினார்கள், பொன்னை அவர்கள் கைப்பற்றினார்கள். ஆனால் அவர்களின் வார்த்தைகள், அவர்களின் உபதேசங்கள் அவர்களின் காலத்திலேயே அது அழிந்து போனது, இல்லை என்றால் அவர்களுடைய காலத்திற்கு பின்னால் முடிந்து போனது. ஒரு காலத்தில் லெனினுடைய கம்யூனிசம் எல்லோருக்கும் ரொம்ப பிடித்தமானதாக இருந்தது. ஆனால் இன்று அந்த கம்யூனிச கட்சியில் உள்ளவர்களே அந்த கம்யூனிசத்தை ரசிப்பதில்லை. ஒவ்வொரு காலத்திலும் வந்த தலைவர்கள் எழுச்சியான வார்த்தைகளை சொன்னார்கள், அந்த நேரத்தில் ரசித்தார்கள், பின்னர் அதை அப்படியே விட்டுவிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகள் மட்டும்தான், அவர்களின் போதனைகள் மட்டும்தான், அவர்களின் வாழ்க்கை நெறிமுறைகள் மட்டும்தான் 1500 ஆண்டுகளை வெற்றிகரமாக அது கடந்து வந்து கொண்டிருக்கிறது. கியாமத் வரை அது நடந்து கொண்டிருக்கும். காரணம், பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனங்களை கைப்பற்றினார்கள், மனித உள்ளங்களை கைப்பற்றினார்கள், அதில் அமர்ந்து அவர்கள் ஆட்சி செய்தார்கள். தன்னுடைய அழகான அணுகுமுறையாலும், தன்னுடைய அறிவார்ந்த அணுகுமுறையாலும், நோட் திஸ் பாயிண்ட், தன்னுடைய அழகான அணுகுமுறையாலும், தன்னுடைய அறிவார்ந்த அணுகுமுறையாலும் அவர்கள் மக்களின் உள்ளங்களை கவர்ந்தார்கள். அவர்களின் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ விஷயங்கள், அவைகளை மிக அற்புதமாக கையாண்டார்கள். சிக்கலான விஷயம், சென்சிட்டிவான காரியம், கொஞ்சம் அதிலே நாம் அசந்து விட்டாலும் பிரச்சனை பெரியதாக ஆகிவிடும், கலவரங்கள் வந்துவிடலாம், சண்டைகள் தோன்றிவிடலாம். இதுபோல சந்தர்ப்பத்தில் சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவார்ந்த அணுகுமுறையை கொண்டு அதை தீர்த்தார்கள் என்று பார்க்கிறோம். வரலாற்றின் நிறைய நிகழ்வுகளை சொல்லலாம். எனக்கு தரப்பட்ட தலைப்பும் அறிவார்ந்த அணுகுமுறையால் அவர்கள் ஹுதைபியா என்கிற அந்த ஒப்பந்த நிகழ்வை எப்படி அணுகினார்கள் என்பதாக எனக்கு தலைப்பு தரப்பட்டுள்ளது. ஹுதைபியாவினுடைய தத்துவங்கள். மேலான பெரியவர்களே,
நம்முடைய ஜாமியாவுடைய ஸ்பெஷாலிட்டி 15 ஆண்டுகளாக நாம் சீரத்தை முன்வைத்துதான் தலைப்புகளை தந்து கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய பேச்சாளர்களும் தங்களுடைய அந்த பேச்சில் சீரத்தை அடிப்படையாக வைத்து நமக்கு வாழ்க்கையில் உண்டான படிப்பினைகளை எடுத்து சொல்வார்கள். அந்த அடிப்படையில் இன்று நாம் கொஞ்ச நேரம் ஹுதைபியாவினுடைய அந்த ஒப்பந்தத்தை கொஞ்சம் காதில் வாங்கிக் கொள்வோம். அந்த வரலாற்றை நாம் கேட்கிற போதே அதற்குள்ளால் ஒளிந்திருக்கும் சில பாடங்களையும் சில படிப்பினைகளையும் புரிந்து கொள்வோம். இறுதியாக கடைசி 10 நிமிடத்தில் இன்ஷா அல்லாஹு தஆலா இந்த ஹுதைபியாவுடைய ஒப்பந்தத்தை ஃபத்ஹம் முபீனா, தெளிவான வெற்றி என்று சொல்கிறானே, அது எந்த வகையில் தெளிவான வெற்றி என்பதை புரிந்து கொண்டு நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த மஜ்லிஸை முடிப்போம். மேலான பெரியவர்களே, ஹிஜ்ரத்திற்கு பிறகு உண்டான வாழ்க்கையில் ஏறத்தாழ போர்களுடைய காட்சிகள் தோன்றிவிட்டது. பத்ருடைய யுத்தம், உஹதுடைய யுத்தம், அதை அடுத்து ஹந்தக்கினுடைய போர் என்பதாக ஒரு சில போர்கள் நடந்தது. அதிலே உஹதை தவிர எல்லா போர்களிலும் காபிர்களுக்கு, இறை மறுப்பாளர்களுக்கு, இணை வைப்பாளர்களுக்கு தோல்வியே வந்தது. அந்த தோல்வியின் அவர்கள் துவண்டு போனார்கள். மேலும் மேலும் இஸ்லாத்தின் மீதும் இஸ்லாமிய தூதராகி முஹம்மது ரசூலுல்லாஹுவின் மீதும் அவர்களுக்கு கோபமும் பகைமையும் வளர்ந்து கொண்டே வந்தது. உஹதுக்கு பிறகு, உஹதினுடைய யுத்தத்திற்கு பிறகு அவர்களுக்கு ஏற்பட்ட அடுத்த கட்டமான போர் ஹந்தக். அந்த போரிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா தன்னுடைய மேலான உதவியை கொண்டு முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார். காற்றை அனுப்பி, காற்றின் மூலமாக அந்த எதிரிகள் அவர்கள் அப்படியே விரண்டோடுகிறார்கள். அது அவர்களுக்கு எரிச்சலை கொடுத்திருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்காவில் பட்ட கஷ்டங்கள், மதீனாவில் வந்து ஆரம்ப காலத்தில் ஏற்பட்ட இந்த சிரமங்களுக்கெல்லாம் அல்லாஹ் முடிவு கட்டும் விதமாக இப்பொழுது முஸ்லிம்களுக்கு விடியல், வெளிச்ச காலத்தை அல்லாஹ் தர விரும்புகிறான். அப்படி தர விரும்புகிற போது போர்க்களங்களில் வெற்றியை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கொடுத்தான். ஹிஜ்ரி 6 கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு ஒன்றை கண்டார்கள். என்ன கனவு? அவர்களும் அவர்களின் தோழர்களும் மஸ்ஜிதுல் ஹராமிலே நுழைகிறார்கள். அங்கே தவாஃபுகளை செய்துவிட்டு தலைமுடிகளை கலைகிறார்கள் என்பது போன்று கனவு ஒன்றை கண்டார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பொதுவாக நபிமார்களின் கனவு என்பது வஹி, அதை அவர்கள் அமல்படுத்த வேண்டும். சையதுனா கலீலுல்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கனவிலே தன் மகனார் இஸ்மாயிலை அறுப்பது போல கண்டார்கள். அந்த கண்ட கனவை அவர்கள் மெய்ப்படுத்த முன் வந்தார்கள். அல்லாஹ் அதை கபூல் செய்து கொண்டு ஆட்டை மேலிருந்து இறக்கினான். அப்போ நபிமார்களின் கனவு என்பது வகையாக நாம் பார்க்கிறோம். மூமின்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கனவை கொடுத்திருக்கிறான். நல்ல கனவுகள் என்றும் கெட்ட கனவுகள் என்றும் 2 விதமான கனவுகள். அதில் நல்ல கனவு என்பது அது நபித்துவத்தினுடைய பாகங்களில், பகுதிகளில் ஒன்று. கெட்ட கனவு என்பது ஷைத்தானுடைய வஸ்வசாக்களில் ஒன்று. நல்ல கனவுகளை கண்டால் நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்திவிட்டு அதை அப்படியே விட்டுட வேண்டும். நம்ம நல்ல கனவு கண்டிருக்கிறோமே, யாரையாவது சொல்லணுமே என்று நாம் வேகமாக சென்று கொண்டிருக்க கூடாது. கனவை இன்னொருத்தரிடத்திலே சொல்வதில் ஆர்வம் காட்டக்கூடாதாம். காரணம், அவர் சொல்லுகிற விளக்கம் தான் அது அப்படியே மெய்யாகும், நடைபெறும். நம்ம யாரிடத்தில் போய் சொல்லுகிறோம்? சில சமயத்தில் பதட்டத்தில் நமக்கு பிரியமில்லாத நபரிடத்திலே சொல்லிவிடலாம். அவர் நம்ம மேல உள்ள கோபத்தில் அவர் ஒரு விளக்கத்தை படார் என்று சொல்ல அதுவே நடந்துருச்சுன்னு வைக்கல, இவற்றை போய் நம்ம சொன்னமேன்னு யோசிப்போம். அப்போ கனவை பொறுத்தவரை மேலான பெரியவர்களே, கனவை பொறுத்தவரை நல்ல கனவுகளை கண்டால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டு அப்படியே போய்விட வேண்டும். இல்லை, மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது, யாரையாவது சொல்லணும் போல இருக்குன்னா உதுகுர் லபீபன் அவ் ஹபீபா, அறிவாளிகளிடத்தில் சொல்லுங்கள், ஆலிம்களிடத்தில் சொல்லுங்கள். இல்லை என்றால் உங்கள் மீது பிரியம் வைத்திருக்கக்கூடிய நபர்கள்ட்ட சொல்லுங்கள். இந்த 2 தவிர 3வது ஆப்ஷன் இல்லை. நல்ல கனவை சொல்வதற்கு 3வது ஆப்ஷன் இல்லவே இல்லை. யார்த்தையாவது சொல்லிக்கிட்டு நாம் பிறகு நம்ம சிரமப்பட்டுக்கிட்டு கூடாது. தீய கனவை கண்டால் என்ன செய்வது? ஷைத்தானுடைய வஸ்வசாத்தா என்ன செய்யலாம்? ஒன்றும் செய்ய வேண்டாம்.
எந்த திசையில் படுத்திருக்கிறோமோ அந்த திசைக்கு எதிர் திசையில் நாம் கொஞ்சம் உமிழ்வது போல துப்புவது போல சைக்கிளை செஞ்சுட்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எந்திரிச்சு உட்காந்து உது செஞ்சுட்டு ஓதிட்டுலாம் இருக்க வேண்டாம். தூக்கத்தை நம்ம கண்டினியூ பண்ணலாம். இடது பக்கமாக லேசாக உமிழ்ந்து விட்டு அல்லது உமிழ்வது போல ஒரு பாவலா செய்து விட்டு, துப்பிடக்கூடாதுங்க, உமிழ்வது போல ஒரு பாவலா செய்து விட்டு நாம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிவிட்டு அப்படியே உறங்கிடணும். வலா யகுஸ்ஸஹா அலா அஹதி, யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது. நம்மளுக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க, நல்ல கனவு மாதிரியே கெட்ட கனவை யாரையாவது சொல்லி ஆகணும். இன்னமும் தெரியல, எனக்கு ஒரே பயம். அன்னைக்கு ஒரு அம்மா அப்படித்தான் ஃபோன் பண்ணி ஒரு கனவை சொல்லிச்சு. நான் சொன்னேன், இந்த கனவை நீங்கள் மறந்துடுங்க தயவு செஞ்சு, என்கிட்ட சொன்னதாக கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறாதீங்க. அப்போ தீய கனவை நாம் யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. அதை சொல்லாத வரை தான் நமக்கு கை, சொல்லிவிட்டால் அது நமக்கு ஷர்ராக மாறிவிடும். ஆகவே கனவு விஷயத்தில் கொஞ்சம் நாம் உஷாராக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவை மறுநாள் காலையில் சஹாபாக்களிடத்திலே சொன்னதும் அதுவரை உள்ளத்தில் அடக்கி வைத்திருந்த சொந்த ஊரின் பாசம் இல்லாமல் இருக்குமா? பஸ்ஸே இல்லாத ஊரில் நமது சொந்த ஊர் இருக்கும் என்று சொன்னாலும் அந்த ஊரின் மீது ஒரு பிரியம் இல்லாமல் போகுமா? எத்தனை ஊர்களுக்கு இன்றும் கூட பஸ் ஸ்டாண்டு கிடையாது. அதற்காக அந்த மனிதர் தன் சொந்த ஊரை விட்டு கொடுப்பாரா? மேலான பெரியவர்களே, சஹாபாக்களுக்கு மக்காவை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை துளிர் விட்டு வளர்ந்து அப்படி விருட்சம் அடைஞ்சிருச்சு. காரணம், பெருமானாருடைய கனவு அது. நபிமார்களின் கனவு உண்மை அல்லவா? எனவே அவர்கள் உறுதி கொண்டு விட்டார்கள், நாம பைத்துல்லாஹுவை, காபத்துல்லாஹுவை காணப்போகிறோம் 6 வருஷங்களுக்கு பிறகு. 1-2 வருஷம் எல்லாம் 6 வருஷம். பெரிய ஏக்கம் அந்த காலத்தில். இப்போ இல்லை, அரபு மதரசாக்களில் இலங்கையிலிருந்து சில பிள்ளைங்க வந்து ஓதுவாங்க. அவங்க ஏறத்தாழ 7 ஆண்டுகள் எல்லாம் இருந்து அப்படியே தம் கட்டி ஓதிட்டு போவாங்க. இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. 7 வருஷம் அப்படியே இருந்து ஓதிட்டு போக முடியுதா? பாருங்கள், சஹாபாக்கள் மக்காவை விட்டும் அவர்கள் துறந்து விட்டு வந்து மதீனாவில் ஏறத்தாழ 6 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது போகக்கூடிய சூழல் வருவது போல அந்த கனவை அவர்கள் நினைத்தார்கள். கிட்டத்தட்ட சஹாபாக்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள். நிறைய சஹாபாக்கள் கிளம்புனாங்க. ஏறத்தாழ 1400 எண்ணிக்கை தொடக்கம். சில ரிவாயத்துகளில் 500 என்றும் வருகிறது. ஆக 1400க்கு குறைவில்லை. 1400 சஹாபாக்களை அழைத்து கொண்டு அங்கிருந்து புறப்படுகிறார்கள் உம்ராவுடைய நியத்தில். சுற்றிலும் இருக்கக்கூடிய சில ஆட்களை கூப்பிட்டார்கள். அவர்களெல்லாம் ஒன்று ஈமானுக்கு வரவில்லை அல்லது ஈமானிலே அவர்கள் பலப்படவில்லை. அவங்க என்ன நினைச்சாங்க, என்ன இவங்க பாட்டுக்கு மக்காவுக்கு போகிறேன்னு நிற்கிறாங்களே, அது என்ன சாதாரணமான இடமா? காஃபிர்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய பகுதி. அங்கே போயிட்டு இவங்க எப்படி ஹயாத்தாக வந்துட முடியும்? இவர்கள் ஹயாத்தாக வருவதற்கு சான்ஸே இல்லை, நாம ஏன் போவானே என்று சொல்லி சில ஆட்கள் வரலன்னு சொல்லிட்டாங்க. துல்காதா ஹிஜ்ரி 6 துல்காதா மாதம் பிறை 1 திங்கட்கிழமை. ஹிஜ்ரி 6 துல்காதா மாதம் பிறை 1 திங்கள் அன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1500 சஹாபாக்களை உடன் அழைத்து கொண்டு, ஆயுதங்கள் எல்லாம் எதுவும் இல்லாமல் தன் உடையில் உண்டான அந்த வாளை மட்டும் வைத்துக்கொண்டு, உடைவாள் என்று சொல்வார்கள், உடைவாளை மட்டும் எடுத்துக்கொண்டு குர்பானி பிராணிகளையும் அவர்கள் உடன் எடுத்துக்கொண்டு புறப்படுகிறார்கள். துல் ஹலைஃபா என்கிற இடம், அதுதான் மதீனாவிலிருந்து ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய நபர்களுக்கான, உம்ராவுக்கு வரக்கூடிய நபர்களுக்கான மீகாத். அந்த இடத்தை வந்து அடைந்ததும் இஹ்ராம் கட்டுகிறார்கள், உம்ராவுடைய நியத் வைக்கிறார்கள். தான் கொண்டு வந்த அந்த பிராணிகளுக்கு அடையாளம் இடுகிறார்கள். மேலான பெரியவர்களே, துல் ஹலைஃபாவுக்கு பிறகு அவர்கள் அடுத்த நகர்வை மேற்கொள்ள வேண்டும். இந்த செய்தி மக்காவிற்கு சென்று விடுகிறது. இதுபோல நபி ஸல்லல்லாஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 1100 பேர் அழைத்து கொண்டு வருகிறார்கள். அவங்க விளங்கிட்டாங்க போர் செய்ய வர்றாங்க. உடனே என்ன செஞ்சிட்டாங்க, அங்கிருந்து ஒரு படை கிளம்பி, மக்காவிலிருந்து சில படை கிளம்பி தீத்துவா என்கிற இடம் வந்து சேர்ந்து விட்டது. இன்னைக்கெல்லாம் இந்த பேர் இருக்குன்னு எதிர்பார்க்க வேண்டாம், வேறு வேறு பேர்கள் மாறிடும். ஹுதைபியாவுக்கு கூட சுமைத்தி என்கிற பெயர் தான் இப்பொழுது இருப்பதாக நாம் பார்க்கிறோம். அதனால் இது ஹதீஸிலே வந்துள்ள பெயர். தீத்துவா என்கிற இடத்தை அவர்கள் எத்தினார்கள் அந்த காபிர்கள். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் அவர்கள் ஆப்போசிட்டில் இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு 200 பேரை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சண்டையினுடைய நிய்யத்தில் வரவே இல்லை. அதனால் காலித் பின் வலீத் அந்த பாதையில், அதாவது மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போகக்கூடிய பாதையில் தீத்துவா என்னும் இடத்தில் காத்திருப்பது கேள்விப்பட்டதும் இவர்கள் பாதையை மாற்றிக்கொள்கிறார்கள்.
மேலான பெரியவர்களே, இங்கே நாம் கொஞ்சம் யோசிக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே ஆன்மீக தலைவர் மாத்திரம் அல்ல, ஒரு அரசியல் சாணக்கியர். அரசியலிலே எப்படி முடிவெடுக்க வேண்டும் இதுபோல சமயங்களில் என்பதை பெருமானார் முற்றிலும் அறிந்திருந்தார்கள். உடனே பாதையை மாற்றி கரடுமுரடான பாதை அவர்கள் மேற்கொண்டார்கள் என்று வரலாறு பேசுகிறது. யோசித்து பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அலசி ஆய்வு செய்கிற பல்வேறு மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் கூட பெருமானாரை வெறுமனே தொழுகையை கற்றுக் கொடுத்த தலைவர் என்று மட்டும் சொல்லவில்லை, ஒரு அழகான ராஜ தந்திரி என்று அவர்கள் சொல்லித் தருவார்கள். அங்கிருந்து புறப்பட்டு கரடுமுரடான பாதையை மேற்கொண்டு சனியத்துல் மிரார் என்கிற இடத்தை அடைந்த போது பெருமானாரின் ஒட்டகம் கஸ்வா உட்கார்ந்து விட்டது. நல்ல திடகாத்திரமான ஒட்டகம், நல்ல சுறுசுறுப்பாக வந்து கொண்டிருந்த ஒட்டகம் அந்த இடம் வந்ததும் அப்படியே உட்கார்ந்து விட்டது. எல்லோரும் யோசிக்கிறார்கள், ஹலஅத்தில் கஸ்வா, கஸ்வா உட்கார்ந்துருச்சு என்னமோ தெரியல அப்படின்னு. நபி அவங்க சொன்னாங்க, அப்படியெல்லாம் உட்காருகிற ஒரு பிராணி அல்ல அது. வலாக்கின் ஹபஸஹா ஹாபிசுல் ஃபீல், யானையை நிறுத்திய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ், யானை படையை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நிறுத்தினானே அவன்தான் இந்த ஒட்டகத்தை நிறுத்தியிருக்கிறான். சம்திங் ராங், ஏதோ ஒன்று எனக்கு உணர்த்தப்படுகிறது, ஏதோ ஒன்று எனக்கு இங்கே உணர்த்தப்படுகிறது. காபிர்கள் நம்மை நோக்கி வருவதாக நான் உணர்கிறேன். இன்று இப்பொழுது சொல்லுகிறேன் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு, அந்த காபிர்களின் இடத்தில் அல்லாஹுடைய கண்ணியத்தை குலைக்காத விதத்தில், அல்லாஹுடைய மகத்துவத்தை சிதைக்காத விதத்தில் அவர்களின் இடத்தில் எதை கேட்டாலும் கொடுக்க தயார். பாருங்கள், நன்கு வளர்ச்சி அடைந்த காலம், போர்களில் எல்லாம் வெற்றி, ஆனாலும் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். இன்னைக்கு காபிர்களின் இடத்துல எதை கேட்டால் யுஅந்திமூன ஹுருமாத்தில்லாஹ், அல்லாஹுடைய மகத்துவத்தை சிதைக்காத வகையில் அதை கண்ணியப்படுத்துகிற விதத்தில் எதை கேட்டாலும் அஅதைதுஹும் இய்யாஹா, நான் அதை கொடுத்துருவேன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யோசித்து பார்க்கிறோம், அல்லாஹுடைய ரசூல், அல்லாஹுடைய உதவிக்கு மத்தியில் வாழுகிற ரசூல், ஆனாலும் மக்களுடைய ஒரு நலனை முன்னிட்டு தன்னோடு வரக்கூடிய சஹாபாக்களின் உயிர், உடைமை, பாதுகாப்பு, கொள்கை ரீதியான அத்தனை விஷயங்களையும் கவனத்தில் கொண்டு சொன்னார்கள், இன்றைய இடத்தில் அவர்கள் எதை கேட்டாலும் நான் கொடுக்க தயார். அப்படியே வந்துவிட்டார்கள் ஹுதைபியாவிற்கு. அங்கிருந்து எந்திரித்து ஹுதைபியா என்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இதுக்கிடையில் அங்கிருந்து தூதர்கள் வரத் தொடங்குகிறார்கள். ஹுதைபியா என்கிற இடத்திலே சில நாட்கள் தங்க வேண்டியது வந்தது. அவர்கள் தங்கியிருந்த இடத்திலே தண்ணீருடைய வரத்து கம்மியாக இருந்துச்சு. ஒரு சமயம் முஅஜிஸாத்துர் ரசூல் என்கிற கிதாபில் பார்க்கலாம், ஒரு சமயம் சஹாபாக்களுக்கு உதவு செய்வதற்கான தண்ணீர் அது போதாமல் இருந்தது, அதுக்கு மக்களுக்கு அது பத்தவில்லை, அவர்களுக்கு போதுமான அளவுக்கு இல்லை. நாயகத்திடத்திலும் சொல்வார்கள், யார் ரசூலல்லாஹ், 1400 பேருக்கு மேலே உதவி செய்ய வேண்டும், தண்ணீர் மிக கம்மியாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிணற்றிலே தன்னுடைய அம்பை போட சொல்லி ஒரு ஜக்கிலே தண்ணீரை எடுத்து அந்த கிணற்றிலே உமிழ்ந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், தண்ணீர் அங்கிருந்து அப்படியே நீரூற்றாக பொங்கி வந்தது. எல்லோரும் அதிலே உதவு செய்தார்கள். இன்னொரு ரிவாயத்திலே நாயகத்தினுடைய விரலிலிருந்து தண்ணீர் வந்தது. ஆரம்பத்தில் ஓதிய பைத் அதற்காகத்தான் ஓதப்பட்டது. யாமன் தஃபஜ்ஜரத்தில் அன்ஹாரு நாபிஅத்தன் மின் இஸ்பஐஹி ஃபரவல் ஜைஷ பில் மததி. அல்லாஹ்வின் ரசூலே, உங்களுடைய விரல்களிலிருந்து ஆறுகள் வழிந்தோடியது, மிக பெரும் கொண்ட படை அதை கொண்டு வயிறு நிரம்பியது என்று நமக்கு அவர்கள் அந்த கவிஞர் படித்து காட்டுகிறாரே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஅஜிஸா அந்த ஹுதைபியா என்கிற இடத்தில் வெளிப்பட்டது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், ஹுதைபியா என்கிற இடத்திற்கு வந்தாகிவிட்டது. இப்பொழுது காஃபிர்களுடைய தரப்பிலிருந்து தூதர்களின் வருகை தொடர்கிறது. முதலாவது புதைல் இப்னு வர்கா என்பவர் வருகிறார். நபி அவரிடத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, எங்களுடைய நோக்கம் சண்டை அல்ல, நீங்கள் எங்களை ராகத்தாக உள்ளே விடுங்கள், நாங்கள் உம்ராவை செய்துவிட்டு வந்து விடுவோம், வேற எந்த நோக்கத்துக்கு நாங்கள் வரல, எங்கள்கிட்ட ஆடை அது எந்த விதமான ஒரு யுத்த தளவாடங்களும் இல்லை, ஆயுதங்கள் இல்லை என்று புதைல் இப்னு வர்காவிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக எடுத்துரைத்தார்கள். ஆனாலும் அவர் யோசிக்கிறார், இல்லை இல்லை, நாங்கள் அப்படி விட முடியாது. நபி அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்த்து விட்டு வருவோம், யாராவது எங்களுடைய மதத்தில் சேர விரும்பினால் நீங்கள் தடுக்காதீர்கள். யஹ்லு பைனி வ பைனன் நாஸ், எனக்கும் மக்களுக்கும் மத்தியில் நீங்கள் பாதையை விட்டு விடுங்கள், நான் யாரையும் வற்புறுத்த மாட்டேன். அன்றிலிருந்து இன்று வரை இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சம் என்ன தெரியுமா? லா இக்ராஹ ஃபித்தீன், தீனிலே யாரையும் வற்புறுத்தி உள்ளே வரவழைப்பதில்லை, அப்படி வர வேண்டிய அவசியமும் இல்லை.
பெருமானார் அவர்கள் ஆரம்பத்திலே மக்காவில் ஏகத்துவ பிரச்சாரம் மேற்கொண்ட போது கூட யாரையும் அவர்கள் வற்புறுத்தி அழைக்கவில்லை. கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள் வெற்றி பெறுங்கள் என்று மட்டும்தான் சொன்னார்களே தவிர கண்டிப்பாக வாருங்கள் என்றெல்லாம் யாரையும் கூப்பிடல. இப்பொழுதும் சொல்லுகிறார்கள், நாங்கள் மக்காவிற்குள் வருகிறோம், எங்கள் வேலையை பார்த்து விட்டு வந்து விடுவோம், நீங்கள் எங்களுடைய பாதையில் தடுக்காதீர்கள், மக்களின் மத சுதந்திரத்தில் தலையிடாதீர்கள். எல்லா நாடுகளிலேயும் குறிப்பாக இந்தியாவிலேயும் மனித உரிமைகளில் ஒன்று மத உரிமை. அவர்கள் எந்த மதத்தை விரும்பினாலும் பின்பற்றலாம். மத மாற்ற தடை சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அது எதற்காக? மதம் மாறுவதற்கல்ல, மதத்தை மாற்றக்கூடாது என்றுதான் சட்டம். யாரும் இங்கே மாற்றவில்லை. அவர்களாக மதத்தின் மீது மார்க்கத்தின் மீது நல்ல அபிமானம் ஏற்பட்டு வந்தால் அதை தடுப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதே மனித உரிமைகளில் மத சுதந்திரத்தை குறித்து ரொம்ப தெளிவாக பேசினார்கள். பிறகு ஒரு வார்த்தை சொன்னார்கள், பாருங்கள், நாங்கள் வந்திருப்பது உம்ராவுக்குத்தான், ஆனால் நீங்கள் எங்களை சண்டைக்கு நீங்கள் நிர்பந்தித்தால் நாங்கள் அதற்கும் தயார். வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் உயிர் எவன் வசம் உள்ளது அவன் மீது சத்தியமாக, லவ் காத்திலன்னஹும் அலா அம்ரி ஹாதா, இந்த தீனுக்காக நான் இந்த மக்களிடத்தில் போரிட தயாராக இருக்கிறேன். என் கழுத்து உடலில் இருந்து தனியாக வேண்டும், இல்லை என்றால் இந்த தீன் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த ரெண்டில் ஒன்று நடக்கிற வரை நான் சண்டையிட தயார் என்று இரண்டாவது விஷயத்தை சொன்னாங்க. முதல்ல ஒரு சாத்வீகமான பேச்சு, ஒரு அமைதியான பேச்சு. நாங்கள் சண்டைக்கு வரல, அமலுக்கு வந்திருக்கிறோம், இபாதத்துக்கு வந்திருக்கோம். இல்லை நீங்கள் இபாதத்துக்கு குறுக்க நிற்பீங்கன்னு சொன்னால் நாங்கள் சண்டைக்கும் தயார் என்கிற வார்த்தை. ஒரு தலைவரிடத்தில் ரெண்டுமே இருக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் கருணை இருக்கக்கூடாது, எல்லா நேரத்திலும் கோபமே கொப்பளிக்கக்கூடாது. கருணையும் தேவைப்பட்டால் வீரத்திற்குண்டான இடமாக இருந்தால் வீர வார்த்தைகள் வர வேண்டுமே தவிர எடுத்த உடனேயே உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி நாங்கள் போகத்தான் செய்வோம் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. பெருமானாருடைய அந்த ஹுதைபியா ஒப்பந்தத்தில் இந்த நேரத்தில் அவர்கள் வெளிப்படுத்திய வார்த்தை மிக அற்புதமான ஒரு நிலையை நமக்கு சொல்லித் தருகிறது. இரண்டாவது ஒரு தூதர், அவரிடத்திலும் அதே மாதிரி வார்த்தைகள். மூன்றாவது ஒருவர் ஹுதைஸ் இப்னு அல்கமான் வந்தார். அவர் நல்ல மனிதருங்க. அவங்க வரும்போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள்கிட்ட வருவது யார் தெரியுமா? ஹுதைஸ் இப்னு அல்கமா வருகிறார். அவர் நல்ல மனிதர். அவர் இதுபோல் அந்த உம்ராவுடைய ஒரு தோற்றத்தை எல்லாம் பார்த்தால் அவர் உடனே இறங்கி வந்து விடுவார். ஆகவே நீங்கள் எல்லோரும் தயாராக நில்லுங்கள், உங்களுடைய பலி பிராணிகளை, இந்த குர்பானி பிராணிகளை முன்னால் நிறுத்துங்கள், அவர் பார்க்கட்டும். அழகான வார்த்தை. ஒரு விஷயத்தை நம்ம எப்படி அணுகிறோங்கிறத பார்க்கணும். நம்ம பாட்டுக்கு அப்படியே கசமுசா நிற்காம ரொம்ப அழகாக நில்லுங்க. உங்களுடைய உடை, உங்களுடைய யூனிஃபார்ம், அது எஹ்ராமுடைய ஆடை என்பவர்கள் அறிந்து கொள்வார். உங்களுடைய பிராணிகளை பார்த்ததும் இவங்கெல்லாம் சண்டைக்கு வரலை அப்படின்னு அவர் புரிந்து கொள்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி சஹாபாக்கள் நின்னாங்க. வந்தவர் ஹுதைஸ் இப்னு அல்கமா பார்த்ததும் சொன்னார், சுப்ஹானல்லாஹ். அவர் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் பரிசுத்தமானவன், இவர்களெல்லாம் சண்டைக்கு வந்தது போல தெரியலை என்று அப்படியே பார்த்து விட்டு மக்காவிலே சென்று தன் தலைவர்களுக்கு சொன்னார், அவர்கள் சண்டைக்கு வரலை, உம்ராவுக்கு தான் வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டார். ஆனாலும் அவர்கள் திருப்தி கொள்ளலை, மேலும் மேலும் தூதர்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். மேலான பெரியவர்களே, எதற்காக நாம் இதை சொல்லுகிறோம்? ஹுதைபியா ஒப்பந்தம் என்பது வரலாற்றிலே மிகப்பெரிய அரசியல் மாற்றங்களையும் சமூக சீர்திருத்தங்களையும் அது நமக்கு சொல்லித் தருகிறது என்று சொன்னால் அந்த ஒப்பந்தத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? தோல்வியினுடைய ஒப்பந்தம் என்று பார்க்கக்கூடாது. உலக சமுதாயத்திற்கு, குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்திற்கு அது சொல்லித்தரக்கூடிய அழகான பாடங்களை ஒவ்வொரு நிமிடமும் யோசிக்க வேண்டும். நாயகத்தின் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் பாடம் என்று இருந்தாலும் இதை நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசிக்கிறோம். காரணம், 1500 சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு ஊரை விட்டு வெளியே வந்து விட்டார்கள். இனி ஊருக்குள் உயிரோடு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அறிவார்ந்த அணுகுமுறையை கொண்டுதான் செல்ல முடியும் என்பதை உணர்ந்த காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லி அனுப்பினார்கள், நீங்கள் எல்லாரும் உம்ராவுடைய அந்த காட்சியிலேயே இருங்கள், பார்த்தவர் செல்லட்டும். நான்காவது ஒரு தூதர் வந்தார். அவர் பேர் உர்வத் இப்னு மஸ்ஊத் அத்-தகஃபி. தாயிஃப் நகரத்தை சார்ந்த, சகீஃப் கோத்திரத்தை சார்ந்த உர்வத் இப்னு மஸ்ஊத் என்கிற எக்ஸ் காஃபிர். இனிமேல் அவர் நபி தோழராக ஆகப் போகிறார். அவர் அப்பொழுது வருகிறார். உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக வந்தார். அவர் வந்து என்ன செஞ்சார்? அப்படி பேச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தார். பேச்சு கொடுக்கும்போது அவருக்கு 2 விஷயம் சொன்னார். முஹம்மதே, நீங்கள் அங்கே போய் சண்டை போட்டிங்கன்னா, மக்காவில் போய் மக்கத்து காஃபிர்கள்ட்ட சண்டை போட்டு
உங்களுடைய அந்த இறைவனுடைய உதவியை கொண்டு நீங்கள் காஃபிர்கள் அனைவரையும் அழித்து விட்டீர்கள் என்று வையுங்கள். கௌமக்க, உங்கள் சமூகத்தை நீங்கள் வேரோடு அழித்து விட்டால் அது உங்களுக்கு நல்ல பெயரை தருமா? சமூகத்தில் என்ன பேசுவார்கள், வரலாற்றில் என்ன பேசுவார்கள்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சமூகத்தையும் அழித்து விட்டார் என்றல்லவா பேசுவார்கள். சரி, நீங்கள் சண்டைக்கு போனீங்க, தோத்துட்டீங்க என்று சொன்னால் இதோ இப்பொழுது உங்கள் கூட இருக்கக்கூடிய இந்த ஆட்கள் எல்லாம் அவங்க கூட இருப்பாங்களா? எல்லாம் விரண்டோடிடுவாங்க. உங்கள் கூட வந்திருக்கிறாங்க 1400 பேர். ஆனால் நீங்கள் அந்த மக்காவிற்குள் நுழைந்து சண்டையினுடைய ஒரு தோற்றம் ஏற்பட்டு தோற்று போனால் இவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விரண்டோடி விடுவார்கள் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தி விட்டார். முதலில் சொன்னது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நீங்கள் அப்படி எல்லோரையும் அழித்து விட்டால் உங்களை வரலாறு குறை பேசும். தன் சொந்த சமூகத்தை ஆட்களை கொண்டு அழித்தார் என்று சொல்லும். நீங்கள் ஒருவேளை தோற்றுவிட்டால் நீங்கள் மட்டும்தான் நிற்பீங்க, இவங்க எல்லாம் அப்படியே போயிடுவாங்கன்னு சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருந்த சஹாபாக்கள்ல சாந்தமே உருவான செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபப்பட்டார்கள். அந்த இடத்துல என்ன வார்த்தையை நீ சொல்ற? அவர் சொன்ன ஒரு வார்த்தை ஹதீஸிலே பதிவாக இருக்கு, ஆனால் இந்த மேடையில் அதற்கு பொருள் சொல்ல முடியாது. கடுமையான வார்த்தை ஒன்று சொன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டு சொன்னார்கள், அனஹ்னு நஃபிர்ரு அன்ஹு வ நதஉஹு, நாயகத்தை விட்டுவிட்டு நாங்கள் சென்று விடுவோம் என்று சொல்கிறாயா? ஒருபோதும் நடக்காது என்பதாக செய்தனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்தில் சொன்னார்கள். மேலான பெரியவர்களே, இங்கே நாம் யோசித்து பார்க்கிறோம், ஒரு முக்கியமான தருணம். கோபப்படாத மனிதர் அந்த இடத்தில் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு லாத் என்கிற வார்த்தையை சொல்லிவிட்டு நாங்கள் ஓடுவோம் என்று நினைத்தீரா? ஒருபோதும் பெருமானாரை விட்டு பிரிய மாட்டோம் என்று சொன்னார்களா? மேலான பெரியவர்களே, அந்த அவர் உருவத்தி பின் மஸ்ஊத் கேட்கிறார், இவர் யார்? இவர் அபூபக்கர். ஓ, அபூபக்கரா? அவருக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. முன்னொரு காலத்தில் அவருக்கு உபகாரம் செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லை என்றால் நான் இவரை வேறு மாதிரி இவரிடத்தில் நடந்திருப்பேன் என்று உருவத்தி பின் மஸ்ஊத் சொன்னார். அதற்கு பின்பு அந்த உருவத்தி பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பொழுது அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு இல்லை, உருவத்தி பின் மஸ்ஊத் அவர்கள் நாயகத்திடத்தில் பேச்சு கொடுக்கிறார்கள். கொடுக்கிற போது தாடியை பிடித்து பேசினார்களாம். பெருமானாருடைய தாடியில் கை வைத்து பேசினார். அங்கே பக்கத்தில் நின்ற முகீரத்து பின் ஷுஅபா தன் வாளால் அவர் கையை தட்டி விடுறார். இந்த தொட்டு பேசுகிறவெல்லாம் வச்சுக்கூடாது. யாருக்கு பேசுறீங்க? அவர் என்ன முஹம்மது பின் அப்துல்லான்னு பார்க்குறீங்களா? முஹம்மது ரசூலுல்லா, அவர் அல்லாஹ்வுடைய ரசூல். அவரை உரிமை கொண்டாடுவதற்கு, அவரை தொடுவதற்கு உங்களிடத்தில் ஈமான் வேண்டும், கையை எடுங்கள் என்பதாக வாளால் கையை தட்டி விடுகிறார். மேலான பெரியவர்களே, இங்கே நான் நிறுத்தி ஒன்றை சொல்வேன். சஹாபாக்கள் நபியின் மீது அவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார்கள். நபியை தொடுவதற்கு அனுமதிக்கவில்லை. பெண்களின் சபைக்கு நான் ஒன்று சொல்வேன். அதற்கு அபூ சுஃபியானுடைய மகளார் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மதீனாவில் இருக்கிற காலகட்டத்தில் அபூ சுஃபியான் பார்க்க வருவார். யாரை பார்க்க வருவார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஒரு விஷயத்தை சொல்லலாம் என்று வருகிறார். வேறொரு காரியத்திற்காக, ஹுதைபியாவுக்கு பிறகு. இப்போ வரும்போது நபி அவங்க வீட்டில் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காரக்கூடிய ஒரு விரிப்பு ஒன்று அங்கே விரிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த அபூ சுஃபியான் வந்த மனிதர் நேராக அதில் போய் உட்கார்றார். உடனே உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க? அந்த போர்வையை படார்னு எடுத்துட்டாங்க. நபியினுடைய விரிப்பை எடுத்துட்டு வேற ஒரு பொருளை போட்டு இதில் உட்காருங்கன்னு சொன்னாங்க. அப்போ அபூ சுஃபியான் கேட்டார், ஏன் நான் அந்த விரிப்பில் உட்காரக்கூடாதா? நான் உன்னுடைய தந்தை தானே, ஏன் உட்காரக்கூடாது? அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காரக்கூடிய விரிப்பு, அதில் நீங்கள் உட்கார்வதற்கு உங்களுக்கு இப்பொழுது அருகதை இல்லை என்று சொன்னார்கள். அதே போலதான் இங்கேயும் முகீரத்து பின் ஷுஅபா சொல்கிறார், அவர் வெறும் அப்துல்லாஹுடைய மகனார், முஹம்மது இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூல், நீங்கள் டச் பண்ணாமல் பேசுங்கள் என்று வாளால் விரலை தட்டி விடுகிறார். மேலான பெரியவர்களே, பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற போதே அவர் அங்கே அப்படியே பார்க்கிறார், சஹாபாக்களை பார்க்கிறார். சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் நாயகத்தின் மீது அவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறார். அவர்கள் ஒது செய்யக்கூடிய தண்ணீரை கீழே விடாமல் அப்படியே கையில் ஏந்தி கொண்டு முகங்களில் தடவுகிறார்கள். பெருமானார் எச்சில் உமிழ்ந்தால் கூட அது ஒருவரின் கையில் போய் விழுகிறது. பெருமானார் ஏதேனும் ஒன்றை சொன்னால் அதை அப்படியே காது தாழ்த்தி கேட்கிறார்கள். நாயகத்தை நேருக்கு நேராக சஹாபாக்கள் பார்ப்பதில்லை, கொஞ்சம் தலையை குனிந்தே பார்க்கிறார்கள். இந்த கண்ணியமான நடைமுறை, இந்த முஹப்பத்தான நடைமுறையை பார்த்து உருவத்து பின் மஸ்ஊத் சொன்னார், நானும் எத்தனையோ பேரரசுகளுடைய சபைகளுக்கு சென்றிருக்கிறேன், ரோம் நாட்டிற்கு போயிருக்கிறேன், பாரசீக நாட்டிற்கு போயிருக்கிறேன். முஹம்மதினுடைய தோழர்கள் முஹம்மதுக்கு மரியாதை செய்தது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வேறு யாரும் மரியாதை செய்ததை நான் பார்க்கல. அதுதான் மேலான பெரியவர்களே, சஹாபாக்கள் நாயகத்தின் வைத்திருந்த பிரியமும் கண்ணியமும். இன்றைக்கு நாமும் நபியின் மீது பிரியம் வைத்திருப்பதாக சொல்கிறோம், நபியை கண்ணியப்படுத்துவதாக சொல்கிறோம். சில சமயம் நாம் அதை விட்டும் தவறி விடுகிறோம். மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்கள் செய்ய நமக்கு ஏதேனும் ஒரு நிலை வரும்போது கொஞ்சம் மார்க்கத்தையும் மாணவியையும் மறந்துதான் போகிறோம். நபி அதை அனுமதிக்க மாட்டார்கள் என்று யோசிப்பதில்லை. அருமை தாய்மார்களே, சஹாபி பெண்களும் நாயகத்தின் மீது அவ்வளவு பிரியம் வைத்திருந்தார்கள். ஏராளமான நிகழ்வுகளை ஒரு 4-5 நாட்களாக கண்ணில் வந்து போகிறது. காரணம், பெருமானாரின் மீது சஹாபாக்களுக்கும் சஹாபி பெண்களுக்கும் இருந்த ஒரு பிரியம். என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் உஹது போர் என்று நினைக்கிறேன். உஹது போரிலே உம்மு அம்மாரா என்கிற பெண்மணி குடும்பத்தோடு போரில் கலந்துக்கிறாங்க. என்னமோ அவதார் பொற்காட்சி குடும்பத்தோடு நம்ம போகிறோம்ல, அது மாதிரி அந்த உம்மு அம்மாரா என்கிற பெண்மணி தன் கணவர் 2 மகன்கள், ஸைத் இப்னு ஆசிம் கணவர் பெயர், அம்மார் ஒரு மகன் பெயர், அப்துல்லா மற்றொரு மகன் பெயர், 4 பேருமாக உஹது போருக்கு போகிறாங்க. உஹது போருடைய காட்சி கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்து விடப்பட்டாங்க. எதிரிகள் அவர்களை நோக்கி வரக்கூடிய நிலை வந்துருச்சு. மற்ற சஹாபிகள் எல்லாம் கொஞ்சம் சிதறி ஓட, நபி மாத்திரம் தனியாக நிற்கக்கூடிய சூழல் உண்டாக இந்த உம்மு அம்மாரா குடும்பத்தோடு தன் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வந்து நபிக்கு அப்படி அரண் மாதிரி காவலாக நின்றுக்கிட்டாங்க. தாய்மார்களே, எப்படி சஹாபி பெண்கள் உங்கள் இனத்தவர்கள் பெருமானாரை பாதுகாத்தார்கள் என்று பாருங்கள். உம்மு அம்மாரா அங்கே நின்று கொண்டு தன் 2 மகன்களிடத்திலே நாயகத்திற்கு அருகில் நில்லுங்கள், எங்கும் போகாதீர்கள் என்று சொன்னார்கள். ஒருவன் நாயகத்தை தாக்குவதற்கு வந்தால் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா தன் தோள்பட்டையில் அந்த காயத்தை வாங்கினார்கள். கிதாபுகளில் எழுதுகிறார்கள் 13 காயங்கள் ஏற்பட்டதா. ஒரு பெண்மணி, பலகீனமான உருவம் கொண்ட ஆனாலும் உள்ளத்திலே உறுதியான ஈமான் கொண்ட அந்த பெண்மணி 13 காயங்களை உள்ளத்தில் வாங்கியும் அப்படியே நின்ற, உடலில் வாங்கியும் அப்படியே நிற்கிறார்கள். மகன்கள் இருவரையும் சுற்றி நிற்க வைத்துக் கொண்டார்கள். நபி அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம், புன் சிரிப்பு சிரித்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டு அப்படியே உம்மு அம்மாராவை பார்க்குறாங்க. உம்மு அம்மாரா, அல்லாஹ் உனக்கு வரக்கச் செய்யட்டும், இவ்வளோ பெரிய தைரியத்தோடு நீ வந்து என்னை சுற்றி என்னை பாதுகாத்து போர் செய்கிறாய். இப்போ அவங்க என்ன செஞ்சாங்க? உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா, அருமை தாய்மார்களே கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள்.